ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து அவங்களுடைய நம்பர் சீரிஸ், நாசோ சீரிஸ், சி சீரிஸ், என் சீரிஸ், பி சீரிஸ்னு எக்கச்சக்கமான சீரிஸ் இருந்தாலும் இப்போவுமே நிறைய பேர் அந்த ஜிடி சீரிஸ்க்கு கண்டிப்பாக ஃபேனாக இருப்பீங்க. ஏன்னா நம்மகிட்டே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி ஜிடி சீரிஸ் சேனல் லாச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் போடும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ ப்ரோ இந்தியாவுக்கு வரும், ஏன் ப்ரோ ஜிடி சீரிஸ் இந்தியாவுக்கு வரதே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி ரியல்மியுடைய ஜிடி சீரிஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஏன்னா ஜிடி சீரிஸ் வரப்போகுது. அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் ரியல்மி கிட்ட இருந்து ரியல்மி GT60 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இந்த வீடியோவில் கேதர் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே ஆஃபர் டெலிகிராம் சேனல், இந்த சேனல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஆன்லைனில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா மாதிரியான இந்த பிளாட்ஃபார்மில் வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் இந்த டெலிகிராம் சேனலில் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஆஃபர்ஸை பற்றி ரெகுலராக அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் இந்த ரியல்மி GT60, ஸோ இந்த நேமில் தான் ஆக்சுவலி அடுத்ததாக ரியல்மி கிட்ட இருந்து GT சீரிஸை இந்தியாவில் கம்பேக்காக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்டில் வருது அப்படின்றத இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல. பட் மே மாதம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்றத அஃபிஷியலாக ரியல்மி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி இந்த ரியல்மி GT60 என்ன மாதிரியான லுக்கில் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின அஃபிஷியலான அப்டேட் ஏதாவது ரியல்மி கிட்டே எதுவும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக என்ன மாதிரியான லுக்கில் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லலை. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்டாக தான் இருக்க போகுது. அதனால் லுக் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில ரெண்டர்ஸ் இமேஜஸ்லாம் இப்போதைக்கு இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான லுக்கில் மோஸ்ட்லி இந்த ரியல்மி GT60 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் ஏதாவது புதுசாக இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போமே. இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் தான். Snapdragon 7+ Gen 3. ஸோ இந்த ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸர் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்றது தான் அஃபிஷியலாக அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ப்ராசஸர் 1.5 மில்லியன் அபோவ் அப்படின்ற AnTuTu ஸ்கோர் ரீச் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் பட்ஜெட் செக்மெண்ட்டில், மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்றது தான் ஆக்சுவலி ரியல்மியுடைய கிளைமாக இருக்குது. பட் ஆனால் இந்த ப்ராசஸருடைய இந்த 1.5 மில்லியன் அபோவ் அப்படின்ற இந்த AnTuTu பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரியல்மி GT Neo 6 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன். அந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 8+ Gen 3 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே இதே 1.5 மில்லியன் அபோவ் அப்படின்ற AnTuTu தான் வந்திருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எப்படி Snapdragon 7+ Gen 3லையும் அதே அளவுக்கான AnTuTu வரும், இப்போ ரெண்டுமே ஒரே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 7+ Gen 3 உடைய எக்ஸாக்டான AnTuTu, ஏன்னா இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலை, இனிமேல் தான் வரப்போகுது அப்படின்றதுனால நமக்கு நிறைய டேட்டா இல்லை. பட் இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட்டில் அவங்க டெஸ்ட் பண்ணதை வச்சு அந்த டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது நிறைய வெப்சைட்டில் சொல்கிறது என்னன்னா இந்த Snapdragon 7+ Gen 3 அப்படின்றது இந்த 1.5 மில்லியன் அப்ளோ அப்படின்ற அந்த AnTuTu ஸ்கோரும் ஆக்சுவலி கொடுக்கல. இதோட ஆக்சுவல் AnTuTu பார்த்தீங்கன்னா 1.4க்கு கம்மியான AnTuTu தான் ஆக்சுவலி கொடுக்குது. சம்டைம்ஸ் மேபி அவங்க டெஸ்டிங்கில் 1.5 வந்திருக்கலாம். ஸோ அதனால் அங்கே அவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8+ Gen 3 அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. பட் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த 30,000 செக்மெண்ட்டில் யூஸ் பண்ண இந்த Snapdragon 8+ Gen 1 இருக்குல்ல, அதை விட ஸ்லைட்லி பெட்டரான பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸர் இருக்க போகுது. இதை தாண்டி இந்த ப்ராசஸரோட LPDDR5X UFS 4.0க்கான ஸ்டோரேஜும் இதில் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் UFS 3.1 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் அது வரும்போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பட் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸிங்க்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாமே. இதை தாண்டி இந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்றத அஃபிஷியலாக ரியல்மி இப்போதைக்கு ரிவீல் பண்ணல. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரி சைனாவில் ஆல்ரெடி லான்ச் ஆன ரியல்மி GT Neo 6 SE அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அதெல்லாம் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றதால கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு அடுத்தபடியாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி 5500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்க போகுது. மற்றபடி இந்த வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான சப்போர்ட்லாம் அதில் கிடையாது. அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. 80 LTPO டெக்னாலஜிக்கான ஒரு டிஸ்பிளே, 120 ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1600 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ், காலிங் உதவியில் Swift 2 அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான டிஸ்பிளே ஃபீச்சர்ஸோட இங்கே டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் டியூவல் கேமரா செட்டப் இருக்க போகுது. பிரைமரி 50 மெகா பிக்சல் Sony IMX882, ஸோ அந்த சென்சார் தான் OISக்கான சப்போர்ட்டோட இங்கே கொடுக்குறாங்க. இது போக சப்போர்ட் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்க போகுது அல்ட்ரா வைடுக்காக. அந்த முன்பக்கம் பார்க்கும்போது 32
மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சோனி IMX615 அப்படின்ற இந்த சென்சாரோட ஆக்சுவலி இந்த கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற இந்த 3 கேமராவே சோனி சென்சார் பேக் பண்ணி ஒரு நல்ல கேமரா ஆப்டிமைசேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுது. பெர்ஃபார்மன்ஸோட சேர்த்து ஒரு நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸை வச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸோட சேர்த்து கேமராவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இருக்க போகுது, டியூவல் ஸ்பீக்கர் இருக்க போகுது, IP65க்கான ரேட்டிங் இருக்க போகுது, IR பிளாஸ்டர், NFC-க்கான சப்போர்ட், Android 14 மாதிரியான இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. சரி, இந்த ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ப்ரைஸுமே ரிவீல் ஆயிருக்கு. ஒரு இமேஜ் ஆக்சுவலி ஷேர் ஆகிருந்தது இந்த இன்டர்நெட்டில். ஸோ அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரியல்மியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் தெரியாதனமாக லீக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இமேஜில் பார்க்கும்போது 31,999 ஆக்சுவலி 32,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ரியலாகவே அஃபிஷியல் வெப்சைட்டில் லீக்கான ப்ரைஸிங்கா இல்லை வந்து எடிட்டடா அப்படின்றது கிளியராக நமக்கு தெரியலை. ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ரியலான ப்ரைஸிங்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்க போகுதா அப்படின்றது தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த ப்ரைஸிங் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ட் ரியல்மி GT சீரிஸில் வருது அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 32,000 இல்லை 31,000 அப்படின்ற இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுலேயுமே ஒரு சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் 30,000 மேலே வரும். UFS 3.1 ஒரு பேஸ் வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது 30,000 செக்மெண்ட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில டாக்ஸும் இன்டர்நெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 30,000 செக்மெண்ட்டில் இந்த ரியல்மி GT60 அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் வரப்போகுது. இன்னும் லான்ச் டேட் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணல. அதுவும் மோஸ்ட்லி May 15க்கு மேலே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ May 15லேருந்து 20 அந்த ரேட்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ரியல்மி GT60 நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஃபீச்சரோட 30,000 ரேஞ்சுக்கு வந்தால் ஓகேவா? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.